எதிர்க்கட்சிகள் ஆளுகின்ற மாநிலங்களுடைய கவர்னர்கள்லாம் ஒரு மாநில சட்டசபை ஒரு மக்கள் நலத்திட்டத்தை நிறைவேற்றி ஒரு சட்ட மசோதாவை ஆளுநருக்கு அனுப்பினோம்னா வருடக்கணக்காக 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் அதை பின்னாடி போட்டு தூங்கிக்கிட்டு ஒரு ஆக்ஷன் எடுக்கிறது இல்லை, கன்சென்ட்டும் கொடுக்கறது இல்லை, திருப்பியும் அனுப்புறது இல்லை. ரொம்ப விவகாரம் பண்ணோம்னா இதில் சில டவுட் இருக்குது, நான் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு அனுப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி மாநில அரசாங்கம்லாம் நாங்கள் மக்கள் நல பணியை செய்கிறதா வேண்டாமா, மக்கள் நாங்கள் தானங்க தேர்ந்தெடுக்கப்பட்டோம், நாங்கள் தானங்க திட்டங்கள்லாம் கொண்டு வர முடியும், இப்படி கவர்னர்கள்லாம் முட்டுக்கட்டையாக இருக்காங்களே, இது ஒரு ஜனநாயக படுகொலை அப்படின்னு சொல்லி உடனடியே எங்களுக்கு ஏதாவது பண்ணுங்க அப்படின்னாங்க. தமிழ்நாட்டிலே எடுத்துக்கோங்களேன், ஒரு கட்டத்தில் இங்கே சாராயம்லாம் வைக்கவே படாது அப்படின்னு இருந்தது. அது சட்டப்படி குற்றம், கிரிமினல் குற்றம் அப்படின்னு அந்த சட்டசபை ஒரு சட்டம் நிறைவேற்றியது. அதை கவர்னருக்கு போன உடனே எஸ் கரெக்ட் அப்படின்னாங்க. அப்போ சட்டமே சாராயம் விற்கக்கூடாது. கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு ஆட்சியில் ஓகே சாராய கடையை நாங்கள் திறந்து விடுறேன் அப்படின்னு ஒரு சட்டம் கொண்டாந்தாங்க. கவர்னர் எஸ்ன்னு போட்டாரு. அப்போ சாராயம் விற்பது குற்றம் அல்ல. திருப்பி அடுத்த வந்த அரசாங்கம் சாராயம் விற்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. உடனே கவர்னர் கையெழுத்து போட்டாரு. அப்போ அது விற்கக்கூடாது அப்படின்னு ஆயிடுச்சு. ஏன், ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கு இருந்தது, டோட்டல் ப்ரொஹிபிஷன். இப்போ ஃபாரின் மேட் இந்தியன் லிக்வர், அதாவது நம்ம இந்த டாஸ்மாக் கடைகளில் எல்லாம் விற்கலாம் சட்டம் கொண்டு வந்தாங்க. இப்போ சட்டப்படி விற்றா குற்றம் இல்லை, வெளியாள் விற்றா பப்ளிக் விற்றா குற்றம், அரசாங்கம் விற்றா குற்றம் இல்லைன்னு இருக்காங்க. அப்போ அந்த மசோதாவுக்கு கவர்னர் கையெழுத்து போட்டாரு. ஸோ மாநில அரசாங்கங்கள் நாளைக்கே கூட இங்கே தமிழ்நாட்டில் கஞ்சா விற்கலாம், கஞ்சா உடம்புக்கு நல்லது, மருத்துவ குணம் கொண்டது, அமெரிக்காவில் பல்வேறு மாநிலங்களில் எல்லாம் கஞ்சா விற்கிறது குற்றமே இல்லை, நாங்களும் குற்றம் இல்லை என்று சொல்லுவோம் அப்படின்னு ஒரு மசோதா நிறைவேற்றி கவர்னருக்கு அனுப்புனாங்கன்னா கவர்னர் கையெழுத்து தாங்க போடணும். அவர் அதை முடக்கி வைக்க முடியாதுங்க. ஏன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு தான் அதிகாரம், ரியல் அதிகாரமே தவிர ரியல் பவர் வெஸ்ட் வித் தி ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் லெஜிஸ்லேச்சர்ஸ். அவர் இதை பார்த்து ஒரு கையெழுத்து போடுறது ஒரு மாநில அரசாங்கத்துக்கும் மத்திய அரசாங்கத்துக்கும் இடையே ஒரு பாலமாகத்தான் இருக்க முடியுமே தவிர அப்சல்யூட் பவர் ரெஸ்ட் வித் கவர்னர் அப்படின்னு இல்லை. அப்போ மாநில சிஎம் எதுக்கு, எம்எல்ஏ எதுக்கு, அசம்பிளி எதுக்கு, ஸ்டேட்டவே மத்திய அரசாங்கம் அப்பாயின்ட் பண்ற கவர்னரே அவரே ஏதாவது ஒரு சட்டத்தை போட்டுட்டே இருக்கலாமே. அப்போ என்ன அர்த்தம், இது ஜனநாயகம் இதானா, இதான் ஃபெடரல் கவர்மெண்ட் ஸ்ட்ரக்சரா, இது தப்பாச்சே அப்படின்னு சொல்லிட்டு தான் உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசாங்கம் ஆளுநருக்கு எதிராக வழக்கு பதிவு செஞ்சாங்க.